லயோலா பொறியியல் கல்லூரியினுடைய கிறிஸ்து பிறப்பு கூடுகையிலே உங்களோடு பங்கு பெறுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிறப்பு நிகழ்வுக்கு தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த கல்லூரியினுடைய சேர்மன் அவர்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கல்லூரியினுடைய முதல்வர், என்னுடைய அன்பு நண்பர், எங்களுடைய கன்னியாகுமரி CSI பேராயத்தினுடைய காரிய நிர்வாக குழு உறுப்பினர் டாக்டர் டார்வின் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இடத்திலே இந்த சிறப்பு நிகழ்விலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற மயிலாடி திருச்சபையினுடைய பங்கு தந்தை அவர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மற்றும் இருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல கலை நிகழ்ச்சிகள், பாடல்களை நாம் கேட்டோம். இப்போது கிறிஸ்து பிறப்பு செய்தி உங்களை பார்க்கின்ற போது ஒரு நிகழ்வு ஒன்று எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு முறை இப்படி ஒரு கூட்டத்திலே ஒரு ஆயர் ஒருவர் செய்தியாளராக அழைக்கப்பட்டிருந்தார். வழக்கமாக சிறப்பு விருந்தினர்கள் இந்த சிறப்பு நிகழ்வுகளிலே பங்கு பெறுகிற போது கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுப்பதுண்டு, வழக்கத்திற்கு மாறாக. அப்போது அங்கிருந்து ஒரு பிளக்கார்டு ஒன்றை ஒரு வாலிபன் ஒருவன் காட்டினான். அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், குறித்த நேரத்திலே செய்தியை முடிப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்பவும் அழைக்கப்படுவார்கள். குறித்த நேரத்திலே செய்தியை முடிப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்பவும் அழைக்கப்படுவார்கள். திரும்ப வர வேண்டும் என்கின்ற எண்ணமில்லை. எனக்கு தரப்பட்டிருக்கின்ற நிமிடங்கள் 20 நிமிடம், அதற்குள்ளாக நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். தயவு செய்து எங்கள் பொறுமையோடு இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அருமையான பாடலை கடைசியாக நாம் பாட கேட்டோம். எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தியாம் கர்த்தாவாம் இரட்சகர் பிறந்துள்ளார். இந்த என்னுடைய செய்தி முழுவதும் அந்த பாடலுக்குள்ளாக அடங்கி இருப்பதை நான் முதல்ல சொல்லி ஆக வேண்டும். இந்த வேளையிலே நான் எடுத்துக்கொண்ட திருமறை வசனம் லூக்கா நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அஞ்சாதிருங்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து பிறப்பு அல்லது கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது உலகெல்லா மக்களும் அறிந்த ஒரு உண்மை. உலகெங்கும் எல்லாரும் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளிலே ஒரு சிறப்பான பண்டிகை. இந்த கல்லூரியும் அதை கொண்டாடுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எதற்காக கிறிஸ்து பிறப்பை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இங்கே எழும்புகிறது. இந்த வசனத்திலே பயம், அச்சம் ஒரு பக்கத்திலே இருக்கிறது, இன்னொரு பக்கத்திலே மகிழ்ச்சி இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாம் பார்க்கிற போது அதிகமான பொருள் செலவுகள், அதிகமான பண செலவுகள், ஆடம்பரங்கள், அதிகமான நேர செலவுகளை இதற்காக மக்கள் செலவிடுவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு ஒரு கமர்ஷியலைஸ்ட், அதாவது வணிகமயமாக்கப்பட்ட ஒரு நிலையிலே, அர்த்தமற்ற ஒரு நிலையிலே அது சென்று கொண்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொண்டாட்டத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற ஒரு நிலை மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு முறை ஒரு வீட்டிலே ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடினார்கள். அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடின போது அந்த குழந்தையை அதனுடைய தாய் கரங்களிலே வைத்திருந்தார். ஸ்டேஜில் அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த நேரம் வந்தது. அப்போது அந்த குழந்தையை தாயினுடைய கையிலே வைத்திருந்த போது அந்த குழந்தை தாயினுடைய சாரியை இழுக்க ஆரம்பித்தது. உடனடியாக தாய், இந்த குழந்தையினுடைய கரங்களிலே இருந்தால் ஃபோட்டோ நன்றாக இருக்கு, அதனுடைய சாரி நன்றாக தெரியாது, புடவை நன்றாக தெரியாது என்று சொல்லி அந்த குழந்தையை தகப்பனாருடைய கரங்களிலே கொடுத்து விட்டார்.
தகப்பனார் அந்த குழந்தையை கைகளிலே வாங்கினார். அந்த தகப்பனார் தாடி வைத்திருந்தார். இந்த குழந்தை தாடியை இழுக்க ஆரம்பித்தது, அவருக்கு வலிக்க ஆரம்பித்து விட்டது. உடனடியாக அவர் அந்த குழந்தையை பக்கத்தில் நின்ற இன்னொரு இடத்திலே கொடுத்தார். அவரும் அந்த குழந்தையை கொடுத்து விட்டார். கடைசியிலே குழந்தையினுடைய பிறந்த நாளிலே போட்டோ எடுப்பதற்கு மேலே நின்றவர்கள் குழந்தையை ஒதுக்கிவிட்ட ஒரு நிலை. இதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் குழந்தையாகிய கிறிஸ்துவை விட்டுவிட்டு எதற்காக, என்ன நோக்கத்திற்காக கிறிஸ்து ஒரு குழந்தையாய் பிறந்தார் என்பதை முற்றிலுமாக விட்டுவிட்டு கொண்டாட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இங்கே அதிக மாணவர்கள் இருக்கின்றார்கள். இன்னைக்கு மாணவர்களை அதிகமாக அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு வரக்கூடிய காரியம் நாம் பயன்படுத்தக்கூடிய பல்விதமான நம்முடைய தொடர்பு சாதனங்கள், மொபைல் ஃபோன், லேப்டாப் மற்றும் நாம் பயன்படுத்தக்கூடிய பல்விதமான காரியங்களுக்குள்ளாக இன்னைக்கு அடிமைத்தனம் வாழ்க்கைக்குள்ளாக மாறிக்கொண்டே பிள்ளைகள் சென்று கொண்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அநேகர் அந்த நிலையிலே இருக்கின்றார்கள். இன்றைக்கு சிந்திக்கின்ற போது மக்களுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அன்றைக்கு அடிமைத்தனத்திலே வாழ்ந்த மக்களை மீட்பதற்காக அவர் குழந்தையாக பிறந்தார் என்று நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் அன்றைக்கிருந்த அடிமைத்தனம் எல்லாம் தாண்டி இன்றைக்கு கல்லூரி மாணவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் அடிமைத்தனத்திற்குள்ளாக வாழ்ந்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வின் நேரங்களை இந்த எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு அதிகமாக பயன்படுத்தி கால விரயம் செய்வதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே இந்த அடிமைத்தனம், இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்து பிறப்பு ஒரு விடுதலை தருகிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது அது ஒரு எளிமையான ஒரு பிறப்பு. அந்த பிறப்பினுடைய செய்தி ஒரு எளிமையான செய்தி, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை தருகின்ற ஒரு நற்செய்தி. இன்றைக்கு இந்த மேடையிலே அநேக மாணவ மாணவிகள் அநேக நடனங்களை வெளிப்படுத்தினார்கள். நான் பார்த்து கொண்டே இருந்தேன். கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எத்தனை பேர் அதிலே பங்கு பெற்றார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே இது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு பண்டிகை, ஒரு கொண்டாட்டம் என்கின்ற நிலையிலே அல்லாதபடி உலகத்திலே வாழக்கூடிய எல்லா இனத்தவர், எல்லா மதத்தவர், எல்லா சமய நம்பிக்கை கொண்ட மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எங்களுடைய பேராயத்திலே ஒரு திருச்சபையிலே இப்போது கொஞ்சம் பிரச்சனை இருக்கின்றது. அந்த திருச்சபையிலே அடிஷனல் சார்ஜ் எனக்கு தந்திருக்கின்றார்கள். கடந்த ஒரு மாதமாக நான் அங்கே சென்று கொண்டே இருக்கிறேன். கடந்த 4 நாட்கள் அந்த திருச்சபை மக்களை சந்திப்பதற்காக கேரல் ரவுண்ட்ஸ் நாங்கள் சென்றோம். பார்த்தால் அந்த பகுதி அதிகமான கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அநேக கிறிஸ்தவ மக்கள் அல்லாதவருடைய இல்லங்களிலே ஸ்டார் கட்டியிருக்கிறார்கள், லைட் போட்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் அந்த இல்லங்களிலே சென்று பாடல்களை பாடி கடந்து வந்தோம். எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை தந்த ஒரு அனுபவமாக இருந்தது. யாருமே அவர்களிடத்திலே பண்டிகை கொண்டாடுவதற்கு சொல்லவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை. மற்ற மக்கள் கூட வாழக்கூடிய மற்றவர்கள் எல்லாரும், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கொண்டாடுகின்ற போது நாங்களும் அதை கொண்டாட வேண்டும் என்கின்ற உணர்வு அவர்களுக்குள்ளாக இருப்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, அன்பான மாணவர்களே, கிறிஸ்துவனுடைய பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்தியாக இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த கிறிஸ்துவின் பிறப்பை 3 கூட்ட மக்கள் 3 கண்ணோட்டத்தோடு பார்த்தார்கள். அதைத்தான் இந்த நாளிலே செய்தியாக நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு நற்செய்தி நூலிலே 2வது அதிகாரத்திலே நாம் படித்து பார்க்கின்ற போது அந்த 1வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். சாஸ்திரிகள், வைஸ் மேன். இந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாஸ்திரிகள் எப்படி, என்ன கண்ணோட்டத்தோடு கிறிஸ்துவை பார்த்தார்கள் என்று சிந்திக்கின்ற போது they see Christ in a wrong place. அவர்கள் கிறிஸ்துவை ஒரு தவறான இடத்திலே சென்று பார்க்கக்கூடிய ஒரு நிலையை புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த சாஸ்திரிகள் அல்லது ஞானிகள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிந்து கொள்ளுகின்றார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே
அந்த யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பெத்லகேமிலே தாவீதின் வழிமரபிலே பிறப்பார் என்கின்ற இறைவாக்கு இருக்கிறது. அதனுடைய நிறைவேறுதலை உணர்ந்தவர்கள் இந்த குழந்தையை பார்ப்பதற்காக வருகின்ற போது ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. ஸ்டார். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை காலங்களிலே எல்லாரும் வீடுகளிலே ஒரு அடையாளத்திற்காக ஸ்டார் கட்டுகின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சூழலிலே அந்த நட்சத்திரம் அல்லது ஸ்டாரை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது அது நமக்கு ஒரு கூகுள் மேப் மாதிரி, நாம் செல்லக்கூடிய அந்த லொக்கேஷனுக்கு அது வழிநடத்தக்கூடிய ஒன்றாக ஸ்டாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேவிகேஷன் அதற்காக நாம் பயன்படுத்துகிறோம். அநேக பத்திரிகை செய்திகளை நீங்கள் வாசித்திருக்க வாய்ப்புண்டு. இந்த கூகுள் மேப் தவறான நிலையிலே வழிகாட்டி ஒரு டெட் எண்டில் கொண்டு கார் பைக் எல்லாம் விடுறதை நம்ம பார்த்துருக்குறோம். சமீபத்தில் கூட போன வாரத்தில் கூட ஒரு சகதிக்குள்ளால ஒரு கார் போய் மாட்டினதை பேப்பரில் போட்டிருந்தாங்க. அப்போ இந்த நட்சத்திரம் வழிகாட்டுவதற்காக, ஞானிகளுக்கு வழிகாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நட்சத்திரத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சாஸ்திரிகள் செல்லுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த வழி பயணத்திலே ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. மனித வாழ்க்கையிலே தடுமாற்றம் வருவது போல இந்த ஞானிகளுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம் வந்து அந்த ஏரோதனுடைய அந்த அரண்மனை, அதனுடைய பகட்டான தோற்றம் இந்த நட்சத்திரத்தை வழிமறித்து அந்த அரண்மனைக்குள்ளாக கடந்து சென்ற ஒரு சூழலை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மத்தேயு 2வது அதிகாரத்திலே அதை நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே குடில், வானை எட்டக்கூடிய அளவிலே குடில், அதிகமான பண செலவுகளை அதற்காக மக்கள் செலவிடுவதை பார்க்கிறோம். இந்த குடிலை பார்ப்பதற்கு இந்த புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் எல்லாரையும் நாம் சிந்திக்க முடிகின்றது. இப்போது இந்த ஏரோதனுடைய அரண்மனைக்குள்ளாக இந்த சாஸ்திரிகள் வந்து தவறான நிலையிலே, தவறான ஒரு இடத்திலே ஆண்டவரை குழந்தையை தேடக்கூடிய ஒரு நிலை, கிறிஸ்து பிறப்பு இன்றைக்கு இந்த நிலையிலே மாறிக்கொண்டிருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக ஏரோது கலக்கமடைகின்றார். அந்த தேசம் முழுவதும் கலக்கமடைகின்றது. ஏரோதனுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி எழும்பினது என்னவென்றால், என்னை காட்டிலும் இன்னொரு ராஜாவா என்கின்ற ஒரு சிந்தனைக்குள்ளாக ஏரோதுவை இந்த சாஸ்திரிகள் வழிநடத்தினார்கள் என்பதை இங்கே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, தங்களை ஞானிகள் என்று எண்ணினவர்கள் இப்போது முட்டாளாக மாறக்கூடிய ஒரு நிலையை இந்த கிறிஸ்து பிறப்பிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. The wise became the fools. ஞானிகள் முட்டாள்களாக மாற்றப்படும். ஏனென்றால் அவர்களுக்கென்று ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இருந்தபோது அந்த வழிகாட்டுதலை முற்றிலுமாக மறந்து ஏரோதனுடைய பகட்டான அந்த அரண்மனையினுடைய தோற்றத்தை பார்த்தபோது வாழ்க்கையிலே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. மாணவர்கள், வாலிபர்கள் எங்களுக்கு அதிகமாக இருக்கின்ற போது வாழ்க்கையிலே ஒரு இலக்கு நிச்சயமாகவே தேவையான ஒன்றாக இருக்கிறது. சின், பாவம் என்கின்ற ஒரு வார்த்தையை கிறிஸ்தவ சூழலில் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். மற்ற சமயங்களும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. இந்த பாவம் அல்லது சின் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் மிஸ்ஸிங் த கோல் அல்லது மிஸ்ஸிங் த மார்க். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர் நோக்கத்தில், அந்த நோக்கத்திலிருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. இங்கே ஞானிகள் குழந்தையை தரிசிப்பதற்கு இந்த நட்சத்திரத்தினுடைய வழிகாட்டுதலிலே சென்றவர்கள் அவருடைய அந்த நோக்கத்திலிருந்து விலகினபடியினாலே முட்டாள்களாக மாற்றப்பட்டார்கள். அன்பானவர்களே, நம்முடைய கொண்டாட்டங்கள், கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாட்டம் அல்லது கிறிஸ்துவை இந்த உலகிலே வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த மகிழ்ச்சி மற்றவர்களை முட்டாளாக்கக்கூடிய நிலையிலே அல்ல, மற்றவர்களிலே உண்மையான கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தியை அறிவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்களும் நானும் கிறிஸ்துவாய் நம்மை இந்த உலகத்திலே வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக நான் சொல்லக்கூடிய இன்னொரு சிந்தனை என்னவென்றால், இந்த ஏரோதுவை குறித்து மத்தேயு நற்செய்தி நூல் 2வது அதிகாரத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இந்த ஏரோதனுடைய சிந்தனை எப்படி இருந்ததென்றால், சீக்கிங் கிரைஸ்ட் டு கில் ஹிம், சீக்கிங் கிரைஸ்ட் டு கில் ஹிம். அவன் என்ன சொல்லுகின்றான் என்றால், குழந்தையை நான் சென்று பார்க்க வேண்டும் என்று அவன் சொல்வதை நாம் அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே சாஸ்திரிகளிடத்திலே சொல்லி அவன் அனுப்பின செய்தி என்னவென்றால், நீங்கள் குழந்தையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள்,
அந்த குழந்தையை நீங்கள் கண்ட பின்பு என்னிடத்திலே வந்து நீங்கள் சொல்லுங்கள், நானும் அந்த குழந்தையை சென்று பணிந்து கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது இவனுடைய அந்த சிந்தனையை குறித்து நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது அவருடைய சிந்தனை இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்ததானால், என்னை காட்டிலும் இன்னொரு ராஜா இங்கே இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டு அவனுக்குள்ளாக இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கின்ற அந்த செய்தி கிடைத்தவுடனே ஒரு பெரிய ராயல் என்கொயரி, ஒரு அரசு சார்ந்த ஒரு விசாரணையை அவன் மேற்கொள்ளுகின்றான். பெத்லகேமிலே பிறப்பார் என்கின்ற செய்தி அவனுக்கு கிடைக்கின்றது. உடனடியாக அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. அவனுடைய சிந்தனை என்னவென்றால், எப்படியாயினும் என்னை காட்டிலும் இன்னொரு ராஜா இருக்கக்கூடாதாகவே இந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை அவனுக்குள்ளாக இருந்தது. ஆனால் கடவுளுடைய திட்டத்தை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது மத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே கடவுள் இந்த ஞானிகளோடு பேசினபடியினாலே அவர்கள் வேறு வழியாக திரும்பி சென்றார்கள். இந்த ஞானிகள் திரும்பி செல்லுகின்ற போது நட்சத்திரம் இல்லை, அங்கே ஆண்டவர் அவர்களை திருப்பி விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். 12வது வசனத்திலே அவருடைய அந்த டைரக்ஷன் மாற்றி விடப்படுவதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏரோதனுடைய வாழ்விலே ஒரு பயஸ் ஸ்டேட்மெண்ட், நான் அந்த குழந்தையை சென்று பணிய வேண்டும், ஆனால் அவனுடைய இன்டென்ஷன் அந்த குழந்தையை கொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே இப்படிப்பட்ட மனித தன்மைகள் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பணிவான வார்த்தைகள், ஆனால் உள்ளத்திலே இருக்கக்கூடிய சிந்தனைகளோ அந்த வார்த்தைக்கு எதிரான வார்த்தைகளாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய பிறப்பு இப்படிப்பட்ட மனநிலை உடைய அந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏரோதனுடைய அந்த வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்கிற போது மத்தேயு நற்செய்தி நூலிலே படிக்கின்ற போது அந்த குழந்தையை பார்க்க முடியாதபடியினாலே அவன் 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை கொலை செய்தான் என்று நாம் தொடர்ந்து அந்த பகுதிகளிலே வாசிக்க முடிகிறது. கிறிஸ்துவனுடைய பிறப்பு அநேக குழந்தைகளுடைய அந்த வாழ்க்கைக்கு இரையாக மாறினதையும் ஒரு கணத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் இந்த ஏரோதனுடைய அந்த மனநிலை. இன்னைக்கு அநேகருடைய மனநிலை இப்படிப்பட்ட இந்த மனநிலையாக இருக்கின்றபடியினாலே இந்த பண்டிகை காலம், கிறிஸ்து பிறப்பு பண்டிகை காலம், கிறிஸ்து பிறப்பை கொண்டாடக்கூடிய நம்ம எல்லாரும் இந்த மனநிலையிலே அல்ல, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்குள்ளாக வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அந்த பெத்லகேம் மாற்று தொழுவம் ஏற்றுக்கொண்டது. சத்திரத்திலே அவருக்கு இடம் கிடைக்கவில்லை, இல்லத்திலே இடம் கிடைக்கவில்லை, சொந்த இடத்திலே பெத்லகேமிலே அவர் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மாற்று தொழுவம் அவரை ஏற்றுக்கொண்டதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையிலே தான் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும். அந்த நிலையிலே பண்டிகை கொண்டாட்டம் அமைகின்ற போது நிச்சயமாகவே அது பொருள் உள்ளதாக அமைகின்றது. மூன்றாவதாக நான் குறிப்பிடக்கூடிய இன்னொரு கூட்டம் மக்கள் லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே 15-18 வசனங்களிலே நாம் படித்து பார்க்கிற போது அங்கே மேய்ப்பர்கள் என்கின்ற ஒரு கூட்டத்தினரை நான் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய இன்டென்ஷன், அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்ததென்றால், அவர்கள் சீக்கிங் கிரைஸ்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹிம், கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக்குவதற்கு அவரை தேடி சென்றதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. மேய்ப்பர்களை குறித்து திருமறையிலே பல காரியங்களை படிக்க முடியும். இந்த மேய்ப்பர்கள் குடும்பங்களிலே இல்லங்களிலே வாழ முடியாது, ஊருக்குள்ளாக வாழ முடியாது, ஊருக்கு வெளியே தான் அவர்கள் வாழ முடியும். எந்த இடத்திலே மந்தை மேய்ப்பதற்காக, ஆடுகளை மேய்ப்பதற்காக செல்கிறார்களோ அங்கேதான் அவருடைய வாழ்க்கை அமையும். ஆடுகளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, குடும்பத்தோடு வாழ முடியாத ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. மற்றவர்களுக்கு இந்த மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இந்த மேய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தி சொல்லப்பட்ட போது அதைத்தான் அந்த லூக்கா 2வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்தி. இன்னைக்கு ஆண்டவராகிய மெசியா என்கின்ற மீட்பர் உங்களுக்காக தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த குழந்தையை
உங்களுக்காக, அந்த குழந்தை உங்களுக்காக பிறந்திருக்கிறது என்று அந்த செய்தி சொல்லப்பட்ட போது தங்களுடைய மந்தையை அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் அந்த குழந்தையை பார்ப்பதற்காக கடந்து சென்றார்கள். இங்கே நாம் இன்னொரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானிகளுக்கு வழிகாட்டுவதற்கு நட்சத்திரம் இருந்தது. ஞானிகளை திரும்ப வேறு திசை வழியாக அவர்கள் செல்வதற்கு கடவுள் அவர்களுக்கு வழிகாட்டினார். ஆனால் இந்த லூக்காவிலே நான் படித்து பார்க்கிற போது இந்த மேய்ப்பர்களுக்கு வழிகாட்டுவதற்கு நட்சத்திரமும் இல்லை, யாரும் இல்லாத ஒரு நிலை. ஆனால் அவர்கள் தீவிரமாக வந்து அந்த குழந்தையை தரிசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த மேய்ப்பருடைய அனுபவம், தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய மந்தைகள் இவைகளை விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவாகிய இந்த குழந்தையை நாங்கள் பார்க்க வேண்டும். அருவருப்புகளிலே வாழ்கின்ற எங்களுடைய வாழ்க்கை, ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்திலே வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக வளமாக மாறுவதற்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த உள்ளார்ந்த அந்த அனுபவம், அந்த அனுபவத்தோடு அந்த அனுபவத்தை எதிர்நோக்கி சென்ற இந்த மேய்ப்பர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே தரிசித்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு உலகத்தை பார்க்கின்ற போது உலக அளவிலே போர் சூழல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பாலஸ்தீனா, சீரியா, இஸ்ரேல், லெபனான் போன்ற நாடுகளிலே யுத்தத்தினுடைய செய்தி. ஆனால் கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தி எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைதியின் நற்செய்தி. நம்முடைய பகுதிகளிலே வன்முறைகள், தீவிரவாதங்கள் பெருகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். கல்லூரியிலே படித்து பட்டம் பெற்ற மாணவர்கள் தீவிரவாத செயல்களிலே, அமைதிக்கு கலங்கம் விளைவிக்கக்கூடிய நிலையிலே, செயல்படக்கூடிய நிலையிலே தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வைத்திருக்கிறோம். நம்மை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கின்ற போது கிறிஸ்துவாகிய இந்த குழந்தை இந்த இருளை அகற்றக்கூடிய ஒளியாக வந்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு கிறிஸ்துவாகிய குழந்தை பிறந்திருக்கிறார் என்கின்ற அந்த நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டவர்களாக, நம்முடைய உள்ளங்களிலே கிறிஸ்து பிறப்பதற்கு நாம் இடமளித்து கிறிஸ்துவை இந்த உலகிலே பிரதிபலித்து வாழ்கின்ற போது இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நன்மை நிறைந்த ஒன்றாக அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயவும் இல்லை. அன்னை தெரசா அவர்களை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நம்முடைய நாட்டிலே கல்கத்தாவிலே வந்து நல்ல சமூக பணியினை ஆற்றினவர்கள். அவர்கள் திருப்பணிக்காக இங்கே வந்து அந்த பணியை ஆற்றின அந்த நாட்களிலே கல்கத்தாவிலே ஒரு வீதி வழியாக கடந்து சென்ற போது ஒரு சின்ன குடிசை இடிந்திருக்கிறது. அந்த குடிசைக்குள்ளாக ஒரு வயோதிப முதியவருடைய அழுகின்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. மாலை இருட்டக்கூடிய ஒரு நேரம். இந்த அம்மையார் அந்த குடிசைக்குள்ளாக சென்று பார்த்தபோது அந்த மனிதன் அங்கே அந்த இடிபாடுகளுக்கு சிக்கி காயப்பட்டு மரணத்தோடு போராடுகின்ற ஒரு நிலை. இருட்டிலே ஒரு தீபத்தை ஏற்றி அந்த மனிதனுக்கு உதவி செய்து அவனுடைய காயங்களை கட்டி அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அந்த மனிதன் சாகின்ற நேரத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, அந்த அம்மையார் அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றி வைத்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னானாம். என்னுடைய வீட்டிலே ஏற்றின தீபம் எரிந்து கொண்டேன் இருக்கும். அவருடைய பணி சிறப்பாக அமைந்தது. மத்திய 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக ஒளிரட்டும் என்று நாம் ஆசிக்கிறோம். இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே நம்முடைய வெளிச்சம், நாம் ஏற்றக்கூடிய ஒரு சிறிய வெளிச்சம் எல்லாருடைய இருளையும் மாற்றக்கூடிய ஒன்றாக அமைகின்றது. இந்த கல்லூரி கல்வியாகிய ஒளியை கொடுக்கின்ற போது அந்த இருள், அறியாமை ஆகிய இருள் அகல்கிறது. இந்த கல்லூரியிலே கற்று வெளியே வரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கின்ற போது ஒரு சமூகத்திலே, உலகிலே மாற்றம் ஏற்படுகிறது. கிறிஸ்துவாகிய ஒளி இந்த உலகிலே பிரகாசித்தபடியினாலே அடிமைத்தனங்கள் முற்றிலுமாக நீங்கி வெளிச்சம் உதித்தது. உங்கள் அனைவருக்கும் அன்பான கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை உங்களுக்கு நன்மையான ஒரு பண்டிகையாக மாற்றி தரட்டும். எதிர்நோக்கக்கூடிய புதிய ஆண்டு மகிழ்ச்சி, அமைதி, எல்லா விதமான நன்மைகளும் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைய ஆண்டவர் உங்களுக்கு அருள் தருவாராக. ஒரு முறை கூட எல்லாருக்கும் என்னுடைய அன்பான
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.